இந்த இப்போ 26 நாள் ஆகிப்போச்சு. நம்மளுடைய காத்திருப்பு போராட்டம் வந்து 26 நாள் ஆகிப்போச்சு. 26 நாளுங்கிறது ஒன்றும் நம்ம வந்து யாரும் சோர்ற வேணாம். இதில் சோர்வுக்கே வேலை இல்லை. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்க தலைமை வந்து சிறப்பான தலைமை. இந்த தலைமையை விட்டுட்டு இந்த 26 நாள் இருந்தோம், 28 நாள் இருந்தோம், 30 நாள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் யோசனை பண்ண வேணாம். ஏன்னா தலைமை ஒழுங்காக இல்லைன்னா தான் நம்ம வந்து பயப்படணும். தலைமை சரியாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வெற்றி இலக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதனால் அதில் ஒன்றும் யாரும் சோர்வடைய வேணாம். கூட்டம் கம்மியாக இருக்குது, நாட்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியே கவலை வேணாம். ஏன்னா நம்ம ஒரு லட்சியத்தோட இந்த ஒரு காத்திருப்பு போராட்டத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். அந்த லட்சியம் வந்து நிச்சயமாக வெற்றி அடையும். ஏன்னு கேட்டால் லட்சிய பாதை என்னைக்கும் தோற்றதா வரலாறு இல்லை. நம்ம பூமாவும் நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். இந்த பூமா கோயிலில் நிறைய போராட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அம்ச கோரிக்கை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 தான் நமக்கு வந்து மெயினான கோரிக்கை. பாக்கி எல்லாம் சாதாரணமாக பேச்சுவார்த்தையிலே தீர்க்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். இது ஒன்றும் பெரிய மேஜராக நிறைய மானிட்டரியாக வந்து லாஸ் கிடையாது. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கும் லாஸ் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் ஆகிற மாதிரி ஒரு இது இல்லை. எல்லாம் பேச்சுவார்த்தையிலே தீர்க்கக்கூடிய சாதாரண நார்மலான கோரிக்கை தான் அதெல்லாம். அதனால் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு எம்ப்ளாய்க்கு அது வந்து மானிட்டரியாக அது வந்து கொடுக்க வேண்டியது தான் கொடுக்க போகிறாங்க. யாரும் கையை விட்டு இப்போ அதுக்கு ஒரு கடனை வாங்கி செய்ய போகிறது இல்லை. நமக்கு கொடுக்க வேண்டியது தான். இப்போ சில அரசு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நான் ஒரு அரசில் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா எனக்காக என்னென்னா ஒரு 2 கோடி ரூபா 1 கோடி ரூபா எனக்கு வந்து பெண்டிங் பில் இருக்குது. அப்போ அந்த பில்லை வந்து என்ன பண்ணுது, ஒரு நிறுவனம் வந்து கையில் எடுத்துக்குது. எப்பா நீ உனக்கு 1 கோடி ரூபா வந்து பில்லு வர வேண்டியது இருக்குது, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாக்கா நமக்கு ஒரு 90 லட்சம் ரூபா கடன் கொடுத்துடலாம். பாக்கி 10 லட்சம் வந்து ஸ்டாண்டிங் அமௌண்ட்டாக இருக்கும். பில்லு வரும்போது அந்த 90 கொடுப்போம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சா கூட நிறைய பிள்ளைங்களுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த கடனை உடனே ஏதாவது ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறது, மேற்படிப்பு அது இதுன்னா யூஸ் ஆகிட்டு போகும். அந்த மாதிரி சட்டத்திட்டங்களும் வந்து இதில் இல்லை, இடம்பெறல. அதனால் இப்போ நமக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலனை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் உரிமைக்கான போராட்டம் இது. வேற நம்ம வந்து புதுசாக இதை வந்து நமக்கு அவ்வளவு கொடு இவ்வளவு கொடு அப்படின்னு கடன் வாங்கிக்கலாமா அப்படின்னு நம்ம போகிறோம். அது கிடையாது. வேலை பார்த்து 30 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி நமக்காக நமக்கு கிடைக்குங்கிற பணம் தான் இது நமக்கு கேட்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் இப்போ அயர் பணியில் போனவங்க அங்கே இது ஒரு 2 கோரிக்கை தான் மெயினான கோரிக்கையாக நம்ம வந்து முன் வச்சுருக்கோம். இது ரெண்டுமே இதை வந்து நம்ம பேச்சுவார்த்தையிலே தீர்த்துக்கலாம். ஒன்று மானிட்டரி, ஒன்று பேச்சுவார்த்தை தீர்த்துக்கலாம். இது மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து ஏன் அந்த நிர்வாகம் இந்த அரசு வந்து அதை வந்து முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கலங்கிறது ஒரு கோரிக்கையாக தான் இருக்குது. யாரும் இதை நினச்சி பின்வாங்க வேணாம். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இன்னும் கிடைக்கல, இப்போ தொடரலாமா, தலைவர் வந்து கொஞ்சம் அச்சப்படுறாரா என்னங்கிறதுலாம் நினைக்க வேணாம். ஏன்னா அவங்க கரெக்டாக இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன செய்யலாம், ஆடியோவை பார்க்கலாமா, அடுத்தது கலெக்டரை பார்க்கலாமா, ஒரு டீமு நிர்வாகத்துக்கிட்டே போய் நம்ம வந்து மறுபடியும் ஒரு இதை கொடுக்கலாமா, கிரீவன்ஸ் கொடுக்கலாமா, இல்லை நம்மளுடைய மாவட்ட அமைச்சரை பார்க்கலாமா, இப்படி தான் அடுத்தடுத்து நம்ம சிந்தனையில் தான் நம்ம போகணும். கூட்டம் வரல. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மாலை போடும்போது அந்த போராட்ட தியாகி ராஜேந்திரன் சிலைக்கு மாலை போடும்போது நல்ல ஒரு 500 பேர் கிட்டத்தட்ட இருந்தது. நல்ல மீடியாக்கள் வந்தது. ஏன்னா நம்மளுடைய கூட்டம் வந்து கண்டிப்பாக அரசு கவனத்துக்கு போயிருக்கும், இந்த மீடியாக்கள் மூலமாக போயிருக்கும். அது ரொம்ப சிறப்பு தான். அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று நல்ல கும்பல் இருந்தது. இன்னைக்கு சண்டே அது கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருக்குது. காலையில் வந்துட்டு அப்படி இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் எல்லாருக்கும் இருக்குதான். அதனால் நம்ம தலைமை கரெக்டாக இருக்குது. அந்த தலைமையை வந்து பின்தொடர்ந்து நம்ம போனான். ஏன்னா இதில் வந்து யாரும் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சில தலைவர் கூடலாம் நான் போயிருக்கேன், நிறைய பயணிச்சிருக்கேன். சில பேர் வந்து சரி அதை விட்டுட்டு போடலாம், இதை விட்டு போடலாம், அது அப்படியே போட்டும், இது இப்படியே போட்டும்னு நினைக்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து கண்டிப்பாக வெற்றியோடு தான் நம்ம பயணத்தை முடிக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே ஒரு போராட்டத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். அந்த பேசுகிறதுலே நிறையா இது இருக்குது. ஒருத்தவங்க நகைச்சுவாக பேசுவாங்க, ஒருத்தவங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசுவாங்க, ஒருத்தங்க சில பேர் நிர்வாகத்தை கொஞ்சம் தாழ்த்தி பேசுவாங்க. நிறைய விதம் இருக்குது. அதேமாரி போராட்டமும் அது மாதிரி தான்.
உடனே சிலது முடிஞ்சிடும், உடனே கொஞ்சம் காலக்கெடு எடுத்துக்கும். நிச்சயமா இதில் வந்து கண்டிப்பாக நம்ம கூட்டு பேசும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி நிச்சயமாக உண்டு. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 60-70 வயசு உள்ளவங்க தான் இங்கே போராடிட்டு இருக்கோம். என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக போராடுறோம் அப்படிங்கிறது இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா எல்லா தரப்புலையும் நமக்கு எல்லா கட்சிக்காரங்களுமே இங்கே வந்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, விடுதலை சிறுத்தை வந்தது, வாழ்வுரிமை கட்சி வந்தது, கம்யூனிஸ்ட் வந்தது, என்ன அனைத்து இந்திய அதிமுக வர்றதுக்கு இருக்கு. அது மாதிரி இப்போ திமுக வந்து ஆளுங்கட்சி. இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறதால நம்மளுடைய கோரிக்கை என்னவோ அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. அவங்க வந்துட மாட்டாங்க, ஏன்னா செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை நிச்சயமாக வெற்றி அடையும். யாரும் இதில் வந்து என்னடா இவ்வளோ நாளாக 26 நாள் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா எவ்வளோதான் பெரிய பெரிய போராட்டத்தில் நீங்கள் அந்த ஹிஸ்டாரிக்கல்லாம் எடுத்து பாருங்கள். என்ன அதெல்லாம் நிறையா நாட்கள்லாம் போராடி இருக்கான். என்ன நிறையா போராடி தான் வெற்றி கண்டிருக்காங்க. என்ன ஒரு லட்சிய பயணமாக தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு பெரிய போராட்டமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நமக்கான ஒரு உரிமை போராட்டம். இந்த போராட்டத்தில் நம்ம வந்து வாழ்வா சாவாங்கிற மாதிரி நம்ம வெற்றியோட தான் நம்ம வந்து பயணிக்கணும் ஒழிய இதில் தோல்விக்கு மைனஸ் நெகட்டிவாக எதுவும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் அந்த அசார் வெளியில் போனவங்களும் அவங்க நமக்கு நாளைக்கு நல்ல தீர்வு கிடைக்குமான்னு தான் பார்ப்பாங்க. மெயினாக இதில் வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து அந்த முடியாத பிள்ளைங்க இருக்குல்ல, ஹேண்டிகாப்ஸ், ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இப்போ அரசு பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்லூரி அரசு பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே ஒரு ரேம்ப் அடிக்கிறாங்க. ஒரு நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னாலே அந்த ஹேண்டிகாப்ஸுக்கு பிள்ளைங்களுக்காகவே, முடியாத பிள்ளைங்களுக்காகவே ஒரு ரேம்ப் தனியாக அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு ஒரு ரேம்ப் அடிக்கிறாங்க. அந்த ரேம்ப் அடித்து அந்த பிள்ளைங்க வர்றதுக்கு வசதியாக செஞ்சு கொடுக்குது இல்லை அரசாங்கம். இதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு எந்த எஸ்டிமேட்டாக இருந்தாலும், ஒரு சமுதாய கூடமாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும், அதாவது அது உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும், எந்த பள்ளியாக இருந்தாலும், எந்த பில்டிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் அந்த ஹேண்டிகாப்ஸுக்கு அந்த ரேம்ப் அடிக்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏறினோடனே ஃபஸ்ட்டு சீட்டு நல்ல முன்னுரிமை அரசு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஹேண்டிகாப்ஸுக்கு நல்ல முன்னுரிமை கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதை கண்டிப்பாக இந்த ஒரு 40 பேர் அதில் ஒரு 10 பேருக்கு நிச்சயமாக ஒரு 20 பேர் நாங்கள் வரலைங்க, நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த இடம் வந்து பிடிச்சிருக்கும். இப்போ எங்கள் கூடலாம் ஒரு நண்பர் இருந்தார், ரவின்னு. அவர் கும்பகோணம் போனார். இப்போ அவருக்கு இங்கே வர்றதுக்கு ஒரு எண்ணம் இருக்குதா என்ன? நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவர் அந்த ஊர் பக்கத்து ஊருக்காரு. அது மாதிரி அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கோரிக்கை தான், ஒரு 30 பேர் தான். ஏன்னா அதே மாதிரி இப்போ இந்த அரசு, இப்போ தமிழக அரசு வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. எல்லா திட்டங்களையும் சிறப்பாக தான் கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எந்த திட்டத்தில் பின்னடைவு இருக்கு? இப்போ நிறைய ஒவ்வொரு திட்டத்துக்கும் பணத்தை ஒதுக்கி எல்லா சாலைகளையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மகளிருக்கு வந்து இந்த 1000 ரூபா பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பஸ்ஸில் ஃப்ரீ. ஏன்னா நிறைய இந்த அரசு வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ பணம் செலவு பண்ணாதான் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி 100 நாட்கள் வேலை எல்லாமே இந்த அரசு, இப்போ இந்த தமிழக அரசு வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து சிறப்பாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக ஒரு டீமை போட்டு அது எல்லா திட்டங்களும் சிறப்பாக நடக்குதான்னு பார்க்கறதுக்கு ஒரு குழு அமைச்சு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை ஒரு அம்மா பஸ்ஸில் ஏறி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எந்த செலவும் இல்லை. காலையில் எங்கள் ஊர்லேருந்து 10 பேர் 20 பேர் காய்கறி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க அழகாக காய்கறி எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க, திருப்பி வீட்டுக்கு வராங்க. மத்தியானம் மற்ற வேலையாக வராங்க, மற்ற வேலையாக திரும்பி வராங்க. ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, 100 ரூபா வச்சாலும் உங்களுக்கும் அதே உணவு தான், 10,000 வச்சாலும் உங்களுக்கும் அதே உணவு தான். அதுக்காக 1.5 லட்சம் இருக்கிறவங்களுக்கு மூஞ்சில நெத்தில எழுதல. பெண்கள்னு எல்லாருக்கும் அந்த சம உரிமையை கொடுத்துட்டார் முதலமைச்சர். அதனால இதெல்லாம் பாராட்டணும். திட்டங்கள் வேணா வந்து அதை ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன தவறுகள் இருக்குமோ ஒழிய நிச்சயமா அந்த திட்டங்கள்ல எந்த குறையும் இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட கிராமத்து மக்கள் நிறைய பயனடையுது. இப்போ கிராமத்தில் வரக்கூடிய டவுன் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய திட்டத்தால நல்லா சிறப்பாக இருக்கு. நல்லா ஒரு 4 தடவை 5 தடவை அந்த பொம்பளை பிள்ளையை இட்டுட்டு வரும்போது அந்த திட்டத்தில் என்ன ஒரு மைனஸ்ன்னா, ஆம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்து இட்டுட்டு வரும்போது அதுக்கு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு. அது அரசும் அந்த சின்ன குழந்தைக்கு கவனத்தில் எடுத்துக்கிட்டு செஞ்சால் சிறப்பாக தான் இருக்கும்.
சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். நம்ம வீடை எடுத்துக்கங்க, நம்மளே இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்க முடியல. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அரசு, அதுக்கு அரசை பற்றி சொல்கிறதுக்காக தான் இதில் வந்தேன். ஏன்னா இப்போ நம்ம அரசியலில் வந்து ரொம்ப போகல. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து பல திட்டங்களை தீட்டி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைய செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த முதலமைச்சரை இந்த நேரத்தில் வந்து மனதார நம்ம வந்து வாழ்த்துறோம், பாராட்டுறோம். ஏன்னா பெரிய பாராட்டு. ஏன்னு கேட்டால் வந்து நம்ம குடும்பத்திலேயே நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க முடியல. இந்த ஒரு நாட்டில் பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஏன்னா அதனால வந்து இப்ப சிறப்பா செய்யறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பேசிக்கா நம்மளுடைய குடும்பம், அதுக்கப்புறம் நம்ம கிராமத்தை எடுத்துக்க. ஒரு கிராமத்துல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரு. அவரால் அந்த 100 குடும்பங்களுக்கு 500 குடும்பங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்க முடியல. அதுல நிறைய குறை. அந்த பைப்ல தண்ணி வரல, இந்த பைப்ல தண்ணி வரலங்கிறான். ஏன்னா எனக்கு தண்ணி வரல, உனக்கு தண்ணி வரல, என் வீடு ரோடு சரியா இல்லைங்கிறான். ஒரு தமிழ்நாட்டையே டோட்டல் பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டையே இந்த முதலமைச்சர் சிறப்பா வழி நடத்திட்டு இருக்காரு. அதனால நம்மளுடைய பிரச்சனையும் முதலமைச்சர் கவனத்துக்கு நிச்சயமா போயிருக்கும். ஏன்னா நிச்சயமா நம்மளுடைய கோரிக்கையை கவனத்தில் எடுத்து இந்த ஆளக்கூடிய இந்த முதலமைச்சர் ஐயா அவர்களும் இந்த வேந்தரா வேற இருக்காங்க, நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர். இந்த நேரத்தில் ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து அந்த கட்சியை ரொம்ப நேசிக்கிறவங்க தான். ஏன்னா யார் நல்லா செய்யறாங்களோ அவங்கள நம்ம நேசிப்போம், தப்பு கிடையாது. அதனால நம்மளுடைய இப்ப நம்மளுடைய இந்த மாவட்ட அமைச்சர் வந்து நமக்கு எல்லா பிரச்சனையும் அவங்கள்ட்ட போகாம இல்லை. இந்த மாவட்ட அமைச்சர்கிட்டையும் பல முறை நம்ம வந்து இது சம்பந்தமா சொல்லி இருக்கிறோம். அதனால இது சம்பந்தமா ஆளக்கூடிய அரசனுடைய அதிகாரிகள் என்ன, இந்த அரசியல்வாதிகள் அனைவரும் இந்த 27 நாட்களாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நியாயமாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் முழுமையாக நம்மளுடைய அரசுக்கு நம்மளுடைய கோரிக்கைகளை அனைத்தையும் எடுத்து சென்று விரைவில் நமது கோரிக்கைகள் அனைவரும் என்ன நம்மளுடைய ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டும் என அவர்கள் எடுத்த உறுதி நிலைப்பாடு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நம்மளுடைய அரசு கண்டிப்பா செய்து கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் கவனத்துல போயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும் என்று கூறி, எல்லாம் இப்ப நம்ம நியாயமான கோரிக்கைகள் தான், இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த வேளையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.